வணக்கம். திரும்பவும் ஒரு கிரௌடடான வீக்கெண்ட். தமிழில் ரசவாதி, ஸ்டார், உயிர் தமிழுக்குன்னு 3 படங்கள், ஹிந்தியில் ஸ்ரீகாந்த் ராஜ்குமார் ராவ் நடித்த ஒரு படம், அண்ட் இங்கிலீஷில் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். ஸோ இவ்வளோ ரிலீசஸ் இருக்குன்றது தெரிஞ்சுதானே என்னவோ தேர்ஸ்டே அன்றைக்கி நேற்றுக்கே 3 தமிழ் படங்களையும் பேக் டு பேக் ப்ரெஷ் ஷோஸ் போட்டாங்க. அதில் முதல்ல பார்த்த படம் தான் இந்த ரசவாதி. மௌனகுரு, மகாமுனி மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண சாந்தகுமார் தயாரித்து இயக்கியிருக்கிற படம் இது. ஆக்சுவலாக பல வருஷங்கள் கழித்து நான் ட்ரெய்லர் கூட பார்க்காம ஒரு படத்தை பார்த்தேன்னா அது இந்த படத்தை தான். ஸோ பிளாங்காக தான் போய் உட்காந்தேன். அப்படி பார்த்தா இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ரசவாதி. அர்ஜுன் தாஸ் கொடைக்கானலில் சித்த வைத்தியம் பார்க்குற ஒரு டாக்டர். உள்ளூர் மக்கள் கிட்ட நல்ல குட்வில் சம்பாதிச்சிருக்காரு. இயற்கையை அதிகமாக நேசிக்கிற ஒரு ஆள். அதே ஊரில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு மேனேஜராக வராங்க தான்யா ரவிச்சந்திரன். தான்யாவும் அர்ஜுன் தாஸும் சில மீட் கியூட் மொமெண்ட்ஸுக்கு அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே கொடைக்கானலுக்கு புது இன்ஸ்பெக்டராக வராரு சுஜித் சங்கர். அவருக்கு மென்டலி ஏதோ பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் சைக்காட்டிக்கான ஆளுங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவருக்கு நம்ம ஹீரோவை பார்த்தாலே பிடிக்கல, அர்ஜுன் தாஸை பார்த்தாலே பிடிக்கல. என்னடா சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டே இருக்காரு. ஸோ அவரையும் அவரோட லவ் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ஏன் இந்த மாதிரி நம்ம வில்லன் ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு? இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி இருக்கிற வாய்க்கா தகராறு என்ன? இது எங்கே போய் முடிஞ்சுது? இதெல்லாம் தான் ரசவாதி. அர்ஜுன் தாஸ், தான்யா ரவிச்சந்திரன் 2 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை பர்ஃபெக்டாக போர்ட்ரே பண்ணுறாங்க. அர்ஜுன் தாஸ் ஆக்ஷன் மோடுக்கு போகும்போது இன்னும் கூட கொஞ்சம் இன்டென்ஸாக தெரியாரு. பட் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எல்லாருமே வில்லன் ரோலில் நடிச்சிருக்கிற சுஜித் சங்கரை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு அண்ட் நடிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் மலையாள ஸ்லாங் கலந்து பேசினாலுமே கூட தப்பாக தெரியல. அந்த கேரக்டர் எவ்வளோ க்ரூயலான ஆளு அப்படிங்கிறத ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் காட்டுறாரு சுஜித். மென்டலி டிஸ்டர்ப்டான ஆளுங்கிறத அவர் போர்ட்ரே பண்ணுற விதம், பேச்சில் அசால்ட்டாக தெரியுற அந்த குரூரம்னு தமிழில் அடுத்து ஸ்டீரியோ டைப் பண்ண ஒரு வில்லன் கிடைச்சிருக்காரு. வாழ்த்துகள். ரேஷ்மா வெங்கடேஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சாலுமே கூட படத்துடைய முக்கியமான சீனில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. ரம்யா, ரிஷிகாந்த், ஜிஎம் குமார் உள்ளிட்ட ஃபெமிலியரான ஃபேஸஸை சின்ன சின்ன கேரக்டர்ஸில் எதுக்கு காஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஏதோ நடக்க போகுது, இந்த கேரக்டர் ஏதோ பண்ண போகுதுன்னு நினைக்க வைக்கிறதுக்காக இருக்கலாம் மேபி. தமனோட பின்னணி இசை படத்துடைய முக்கியமான ஹைலைட். வில்லனோட இன்ட்ரோலேருந்து ஆரம்பித்து ஹெவியான பிஜிஎம் மூலமாக வெயிட் ஏற்றிருக்காரு. ரொம்ப டல்லாக வீக்காக போகிற இந்த கதையை ஓரளவு காப்பாற்றுறது தமனுடைய பின்னணி இசை தான். இயற்கையை நேசிக்கிற, இயற்கை மருத்துவம் பார்க்குற, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஒரு ஹீரோ கேரக்டர். யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு வெளிப்படையாக சொல்கிற, எல்லாரையும் மோசமாக நடத்துகிற ஒரு வில்லன் கேரக்டர். இப்படி 2 கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டர்ஸ் நடுவில் வர கான்ஃப்ளிக்ட், கிளாஷ், கிளைமேக்ஸ்னு ஒரு சிம்பிளான கதை தான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா விக்ஸுங்கிறத தான் சுற்றி எழுதிருக்கேன்னு சொல்கிற மாதிரி இயக்குனர் சாந்தகுமாரோடைய குருநாதர் இயக்குனர் தரணி எடுத்த தில் படத்தையே தான் சுற்றி எடுத்து வச்சிருக்கிறோம் தோணுச்சு. ரைட்டிங்காக இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி வில்லனுடைய கேரக்டரைசேஷன் அண்ட் சுதீஷ் சங்கருடைய நடிப்பு, ரம்யா கேரக்டர் அவர் ட்ரீட் பண்ண விதம், அவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ், ஃப்ளாஷ்பேக்கில் அவர் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு டயலாக்னு அவர் பேசுகிற நிறைய ஒன்லைனஸுக்கு தியேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸ். ஜெனுவனாக நிஜமாவே ஃபனியாக இருந்து நல்லாவே சிரிச்சாங்க. அண்ட் புக்கு படிக்கிறவங்களை பற்றி தானியா பேசுகிற அந்த ஒரு டயலாகும் கூட நல்லா இருந்தது. மற்றபடி இந்த ரசவாதி படு ஜெனரிக்கான ஒரு ஆக்ஷன் கதை. மௌனகுரு எடுத்த டேரக்டருடைய படமா அதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இந்த படத்துடைய கதையோட்டம் இருக்குது. இதில் மெட்டாவா அவர் எடுத்த மகாமுனி படத்தை அவரே கலாய்க்கிற மாதிரிலாம் படத்தில் சீன் வச்சிருக்காங்க. அது ஆன் பேப்பர் வேணால் ஸ்மார்ட்டாக தெரிஞ்சிருக்கலாம். பட் கதைக்கு அது என்ன பர்பஸை சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது இயக்குனருக்கே தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி நிறைய ஃபில்லர் காட்சிகள் படத்தில் இருக்குது. ஹீரோ நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவருங்கிற ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் விஷுவலாக பார்க்கணும்னா இந்த படத்தில் பார்க்கலாம். ஏன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மரத்துக்கிட்ட பேசுகிறாரு, கொடைக்கானலில் குப்பை போகிறவங்க கிட்ட, குடிச்சிட்டு பாட்டில் உடைக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, சித்த வைத்தியத்திலே சைக்காட்ரி பிரச்சனை ஒன்று தீர்த்து வச்சுட்டு அதுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. இப்படி அவருடைய கேரக்டர் என்னங்கிறது நம்மளுக்கு புரிஞ்ச அப்புறமும் கூட நம்மளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது தெரியல. இதே மாதிரியே வில்லன் கெட்டவன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கும் முதலே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ், சீன்ஸ், டயலாக்ஸ்னு அங்கங்கே அவருடைய வில்லத்தனத்தை நிறுவிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஏதோ ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக் வரப்போது, அங்கே பயங்கரமான ரிவீல் இருக்க போதுன்னு நினைச்சா அங்கேயும் ரொம்ப ஜெனரிக்கான ஒரு லவ் ஸ்டோரியை சொல்கிறாங்க. நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டையும் வச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்லையுமே கூட படம் முழுக்க மெசேஜ் சொன்னது பத்தாதுன்னு அங்கே ஒரு கல்குவாரி வரப்போது, இந்த மலையை உடைக்க போகிறாங்கன்னு திரும்ப ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இந்த கோவிடை வச்சு பிளாட்டை அடுத்த கட்டத்து நகர்த்துற விஷயத்தை கோலிவுட் இன்னும் கைவிடலை போல இருக்கு. இந்த படத்தையும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோட விட்டாலும் பரவாயில்ல. கிளைமேக்ஸில் திரும்பவும் கபசுர குடிநீர் அது இதுன்னு ப்ரோ சித்த வைத்திய டைலாக்ஸ்லாம் வந்து போகுது. நானும் ஆயுர்வேதா சித்தா மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறனால தான். ஆனால் இந்த படத்தில் அதுக்கான ப்ரோ டைலாக்ஸ் கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்குது. ரசவாதி, ஆல்கெமிஸ்ட், அப்போது கெமிக்கல்ஸை வச்சு பயங்கரமாக அதை பண்ண போகிறாங்க. படத்துடைய முக்கியமான எலிமெண்ட்டாக இது இருக்க போகுது அப்படின்னு நினச்சா நோ. ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புக் வந்திருக்கு இல்லையா, அதை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்காக தான் இயக்குனர் ஒரு டைட்டில் வச்சிருக்காருன்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. தென் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஃப்ளாஷ் கட்டில் அமௌனிஷமும் ஏதோ வரப்போகுதுங்கிற மாதிரி ஹிண்ட் பண்ணுறாங்க. பட் ஹிண்ட் மட்டும் தான், அது நம்ம தப்பாக ரீட் பண்ணுறோம், அப்படி எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த ரசவாதி ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜான ஆர்டினரியான ஒரு ஆக்ஷன் ட்ராமா திரைப்படம். மறுபடியும் சொல்கிற வில்லன் சுஜித் சங்கருடைய நடிப்பு நல்லா இருக்குது. அவ்வளவே ஒரு ஷாக்கர் ஆஃப் அ ஃபிலிம் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய வயலன்ஸ், இன்டென்ஸான சில காட்சிகள், ஒரு சில வசனங்களுக்காக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அது மைண்டில் வச்சுக்கோங்க. பயம் இல்லாமல் நடிக்கிறதா உன் வீட்டில் வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என் வீட்டில் சண்டையில் சாவர்தான் வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா.
பாத்திரலாம் வாடா.